உங்கள் பேருப்பா? ஏழுமலைண்ணா. ஏழுமலை, இன்னைக்கு எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு? எக்ஸாம்லாம் ஈஸியாக தானே வந்துச்சு, படித்த கொஷினாக வந்துச்சு, ஈஸியாக தான் எழுதணும். 50க்கு மேலே மார்க் வரும். எந்த பார்ட் வந்து கஷ்டமாக இருந்துச்சு? 5 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ் கோர்ஸ் படிக்கலான்னு ஒரு ஐடியா? பிகாம் படிக்கலான்னு. சரி, தேங்க்யூப்பா, தேங்க்ஸ். உங்கள் பேர்? பெருமாள். பெருமாள், எக்ஸாம் இன்னைக்கு எப்படி பெருமாள்? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உனக்கு எந்த பார்ட் கஷ்டமாக இருந்தது? பார்ட் 1, இந்த 2 மார்க்கு 5 மார்க்? பார்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன்று. எவ்வளோ மார்க் வரும் பெருமாள்? 65. சரி, நல்ல மார்க் தான். நெக்ஸ்ட்டு என்ன ஐடியா? 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், காலேஜ்? பிகாம் இது. ஓகே ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட்டு. உங்கள் பேர்? மணிகண்டன். மணி, இன்னைக்கு எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கு? ஈஸியாக இருந்துச்சு. எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன் மணி? 70 above. எந்த பார்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அட்டன் பண்ண? 5 மார்க். இப்போது நெக்ஸ்ட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன ஐடியா? பிகாம் ஜென்ரல் எடுக்கலாம். பிகாம் ஜென்ரல். ஓகே ஓகே மணி. உங்கள் பேர்? கௌதம். என் பேர் கௌதம். எக்ஸாம் எப்படி இருந்தது? எக்ஸாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சரி, 1 மார்க்கு எல்லாமே ஈஸி தான், பசங்களாம் சொல்லிட்டானுங்க. நம்ம 5 மார்க்கு வந்து கொஞ்சம் 1 மார்க்லேயே கொஞ்சம் ஆன்சர் இருக்குது அந்த கொஷினோட, அதையே அப்படியே வலிச்சு போட்டு எழுதி நம்ம எழுதியாச்சு. கொஷின் பேப்பரே ஆன்சர் பேப்பர் மாதிரி இருந்தது. அவ்வளோதான், நம்ம மாற்றிக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பரை நம்ம மாற்றிட்டு நம்ம ஜாலி பண்ணணுமா எழுதணுமா, அவ்வளோதான். இவனுங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பசங்க. ஆமாம், லாஸ்ட் எக்ஸாம் இது. லாஸ்ட் எக்ஸாம் எங்களுக்கு. காலேஜ் இப்போ எப்படி எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா இல்லை? எல்லாம் சோனா காலேஜ் தான் போகலான்னு. சரி, பிகாம் எல்லா பசங்களும் பிகாம் போட்டு பசங்களாம் ஒரே குட்டையில் வந்த மட்டைங்களா எல்லாம் ஒட்டுக்காவே. கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயும் போய் கண்டினியூ பண்ணலாம் எப்பயுமே இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ கௌதம். உங்கள் பேருப்பா? கோகுல் ராஜ்ண்ணா. கோகுல், எக்ஸாம் எப்படி கோகுல் இருக்கு? ஈஸியாக தான். எவ்வளோ மார்க் கோகுல் வரும்? 65 வரணும். எந்த பார்ட் கோகுல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? 1 மார்க்கு 5 மார்க். மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு, அட்டன் பண்ணிட்டியா? எந்த கொஷின் விடல எல்லாமே அட்டன் பண்ணி எழுதியாச்சா? எந்த பார்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டம்லாம் இல்லைண்ணா, படித்தவங்களுக்கு தான் ஏமாற்றணும். ஏன்னா படிக்கவே இல்லை, நான் படிக்காமல் வந்தோம், எனக்கே ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் வலி கொஷின் அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் முதல்ல பரிச்சே இல்லைண்ணா, அவன் கொடுக்குற கொஸ்டின் எங்கன்னா வருது, என்ன நாங்கள் படிக்கிறோம் சொல்லுங்க. சிமா வந்துருச்சு, வந்துருச்சு படிச்சது சிமா வந்துருச்சு. மேக்ஸ் ஏதோ புண்ணியமாக யார் எடுத்தான்னு தெரியல, மாட்டினாங்கன்னா பரவாயில்ல, ஆர்த்தி எடுத்து கும்புற அளவு இருக்கானுங்க. சரி, எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன்? படிக்கிறதுக்கு அதிகமாக வரும், படிக்கிறதுக்கு. சரி, அவன் போது பேசுங்க. உனக்கு எவ்வளோ மார்க்? மார்க் பாஸ் ஆனால் போதும், மார்க்கெலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன காலேஜ் படிக்கலாம் அந்த மாதிரி ஐடியா? காலேஜ்னால் முடிவு பண்ணுவோம். தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ. ஒரு காலேஜ் வந்து உங்கள் பேர்? ஆலமுருகண்ணா. எப்படி பாருங்க எக்ஸாம்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸி, மீதி ரெண்டெல்லாம் பாஸ் ஆகணும்னே தெரில. சரிப்பா, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், இல்லைனாலும் மறுபடியும் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அதெல்லாம் பற்றி எதுவும் அப்ளை பண்ணி மறுபடியும் எங்கள் வீட்டில் எழுத விட்டாங்கன்னா நான் இப்பயே சொல்கிறேன், உங்கள் யூடியூப் சேனல் எவ்வளோ நாள் நான் செலவு பண்ணுறேன். தேங்க்ஸ்ப்பா, நீ தான்ப்பா எங்களுக்கு வேணுமே. உங்கள் பேர்? கார்த்திகேயன். எக்ஸாம் எப்படி கார்த்திக்? எக்ஸாம் ஈஸி தானா? இந்த எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்துச்சு, இது ஈஸி தான் எக்ஸாம். எவ்வளோ கார்த்திக்? இங்கிலீஷ் கஷ்டம்ண்ணா, இங்கிலீஷ் கஷ்டம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டம். உங்களுக்கு மேக்ஸ் தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ கார்த்திக் மார்க் வரும்னு நினைக்கிறேன்? புரியலா? மார்க் எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? கட் ஆஃப் அதிகமாக பாதிக்கணும். கட் ஆஃப் இன்னைக்கு வந்தோம், மார்க் 50 வந்துடணும். நாங்கள் வந்து பேசும்போது நார்மல் ஸ்பீடில் வரும், அவனோட இது வந்து நார்மல் ஸ்பீடில் போட்டுருங்க, இருக்கிறதோட கம்மி பண்ணிங்க. அவங்க 0.5ல போடுங்க, ஆனால் நம்ம ரொம்ப வேகமாக பேசுவோம். அது மறக்காமல் போட்டுருங்க சேனலில், இதை மறந்துடாது. கண்டிப்பாக. தம்பி வாங்க. நான் எஸ்ஜே அனீஷ். அனீஷ், எக்ஸாம் எப்படி அனீஷ் இருந்துச்சு? எக்ஸாம் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தானே இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃப்பு, தமிழ் ஈஸி, மேக்ஸ் ஈஸி, அவ்வளோதான். நம்ம இதுக்கு எல்லா பேப்பருமே டஃப் தான். எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன் அனீஷ்? மார்க் ஒரு 400 above வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல மார்க் தான். நெக்ஸ்ட் நல்ல காலேஜ், எந்த காலேஜ் ஏதாவது படிக்கணும் ஐடியா இருக்கா? லா பண்ணலான் இருக்கணும். நல்லது நல்லது, ஆல் தி பெஸ்ட் லா பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அனீஷ்.